குரோதி வருடத்திய வைகாசி மாத ராசி பலனை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். வைகாசி மாதம் என்பது சூரியன் ரிஷபராசியில் பிரவேசம் செய்கிறார். ரிஷபராசியில் சூரியன் பிரவேசம் செய்வதே நாம் வைகாசி மாதம் என்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னாலே நாம் நினைவுக்கு வருவது வைகாசி விசாகம். அதாவது சூரியன் ரிஷபராசி இருக்கும்பொழுது சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யும் காலமே வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தில் நமக்கு எல்லாம் தெரியும், ஒவ்வொரு மக்களும் ரொம்பையும் பதிவிரதையாக முருகன் கோயிலுக்கு செல்வதும், சிவபெருமான் சைவ வழிபாடு அதில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. பொதுவாக முருக வழிபாடு சிறப்பாக இருக்கும். வள்ளி தெய்வானை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணுவது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஒவ்வொரு பௌர்ணமி வரும். அதில் மிக சிறந்த ஒரு பௌர்ணமி இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வரும். சூரியன் ரிஷபராசி இருக்கும்போது சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் வரும்பொழுது சரியாக பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசியில் இருப்பார். ஸோ அதில் வரும்பொழுது வைகாசி விசாகம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. அந்த தினத்தில் நம்ம பொதுவாக எல்லா பௌர்ணமி தினத்திலையும் நம்ம இறை வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ சந்திரன் என்றாலே நமக்கு தெரியும், உடல்காரகன் மனோகாரகன். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆதர்சன சக்தியுடைய ஒரு அம்பாளுடைய அம்சமாக கருதப்படுகிறது. இப்படி நம்ம சிவன் சக்தி, சிவன் என்றாலே சிவனோட அம்சமாக சூரியன் சொல்லப்படுகிறார், சக்தியோட அம்சமாக சந்திரன் சொல்லப்படுகிறார். ஸோ சிவசக்தி அம்சமே இந்த பௌர்ணமி வழிபாடு. இந்த தினத்தில் நம்ம அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வைகாசி விசாகம் வரும்போது நாம் எல்லோரும் அவருடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இனி இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த இருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம். தற்போது தான் நமக்கு குரு பயிற்சி ஆனது. ஏன்னா சித்திரை மாதத்துலேருந்து நமக்கு இந்த குரு பயிற்சி வந்துச்சு, நமக்கு தெரியும், மே 1ஆம் தேதியிலிருந்து. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் தான் குரு இருக்கிறார். அந்த ராசிலேயே சூரியன் இருக்கும் பொழுது அங்கே குரு சூரியன் இணைவு ஏற்படுகிறது. இந்த இணைவுனால நிறைய ஒரு முன்னேற்றம், ஆன்மீக காரியங்கள், சத்காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லோருக்கும் அபரிமிதமான முன்னேற்றத்தை தரக்கூடியது. அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறதுக்கு பலனை பெறப்போகும் ராசி எது எது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். உயர்வான எண்ணம், லட்சியங்களை உடைய மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய வைகாசி மாத கிரக நிலையை கொண்டு எவ்வாறு பலன்கள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம். இந்த வைகாசி மாதம் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் மற்றும் ஜீவனஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலேயே அமர்வு பெறுகிறார். இன்னொன்று தொழிற்காரனான சூரிய பகவான் உங்களுக்கு ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகி அவரும் இன்னொரு உபஜயஸ்தானமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். ஸோ குரு அந்த சூரியன் சேர்க்கை ஏற்படுகிறது. ஸோ அதன் மூலம் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தையும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் பார்வை செய்வதும் சிறப்பு, லாபஸ்தானத்தையும் பார்ப்பது சிறப்பு. ஸோ மிக முக்கியமான பாவங்களை தொடர்பு கொள்வதால் போட்டி, பந்தயங்கள், பராக்கிரமங்கள் இதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிட்டும். நிறைய காம்படிஷன் எழுதக்கூடிய மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டித் தேர்வுகள் இந்த மாதிரி எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பை சூடுவீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு அரசியல் ஆதாயமும் உண்டு. அரசியல் இருப்பவர்களுக்கு அரசியல் ஆதாயம் உண்டு. அரசு அலுவலர்கள், அரசு பணியாளர்கள், அரசு அதிகாரிகள், மேலில் இருக்கக்கூடிய மேல்மட்ட மக்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. பொதுவாக உங்களுடைய இளைய சகோதர வர்க்கத்தில் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள், அவர் வழி ஒருவர் மூலமும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி மற்றும்
பாக்கிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே அமர்வு பெறுகிறார். அங்கே அவருடன் ராகு பகவான் இருப்பது உங்களுக்கு சில உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பீர்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பீர்கள். அதிகம் கோபம் வரும். உசுரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராகவும் இருப்பீர்கள். சகோதர வர்க்கத்தினிடையே கொஞ்சம் சண்டை சச்சரவு வரக்கூடிய நிலையும் ஏற்படும். இதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். மேலும் உங்கள் ராசிக்கு சப்தம ஸ்தானத்திலே கேது பகவான் இருப்பதாலும் அங்கே அவருடைய செவ்வாயோட தொடர்பு ஏற்படுவது, அவருக்கு அட்டமஸ்தானத்தை, உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தையும் உங்கள் தனஸ்தானாதிபதி பார்வை செய்வதும் சிறப்பான நிலையம் இல்லை. ஸோ கொஞ்சம் அதில் வீண் விரயங்கள், அலைச்சல்கள், மன உளைச்சல்களையும் கொடுக்கும். உங்கள் கலத்துற வகையில் ஒற்றுமை குறையும், பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்கும். நண்பர்கள் மத்தியிலையும் சில அனுசரணை இருந்தாலும் சில கருத்து மோதல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதில் கொஞ்சம் நிதானத்துடன் பொறுமையுடனும் அவர்களில் எப்படி கையாள தெரிந்தவர்கள். இயற்கையிலே நீங்கள் நல்ல ஒரு பிரில்லியண்ட்டு, அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்குது. இதை நீங்கள் எந்த நேரத்தில் அவரை எப்படி பயன்படுத்திக்கணும், எந்த நேரத்தில் எதை எப்படி சொல்லணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை எளிதில் கடந்து வந்து விடுவீர்கள். மேலும் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் மற்றும் அட்டம ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி மற்றும் கலத்திர ஸ்தானாதிபதியின் சேர்க்கை பெறுகிறார். தனஸ்தானத்திலே சேர்க்கை பெறுகிறார். இதன் மூலம் உங்களுக்கு குடும்பத்திலேயும் சில சில ஒரு சாதாரண சூழலை அல்லாமல் அசாதாரண சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதான் இருக்குன்னு சொல்லிக்கணும் இல்லையா. பொருளாதாரம், குடும்பம், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து வழி நடத்துங்கள். அதில் கவனமாக இருக்கணும். பேச்சில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அதே போல் உங்களுக்கு ராசியின் இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். ஸோ எண்ணம், சொல், செயல், சிந்தனை, அறிவு, மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு தெளிவான நிலையை ஏற்படும். மன வலிமை மிக்கவர்களாகவும் உடல் வலிமை மிக்கவர்களாகவும் எந்த ஒரு செயலையும் துணிச்சலாகவும் நல்ல கற்பனை வளத்துடன் செய்யக்கூடிய நபர்களாகவும் விளங்குவீர்கள். நல்ல ஒரு கவிதை, கட்டுரை எழுதக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாகவே இது இருக்கிறது. உங்களோட ராசிக்கு உணர்வு சத்ரு ஸ்தானாதிபதி குருவுடன் சேர்க்கை பெறுவதால் வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிடும். நல்ல நிறைந்த சம்பாத்தியம் கிடைக்கப்பெறுவீர்கள். அதே போல் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறாரு இதுன்னு சொல்லிட்டேன். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். பட்டு அப்போ ஒப்பது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. ரெண்டாவது உங்களுக்கு லாபாதிபதி மற்றும் விரையாதிபதியான சனி பகவான் உங்கள் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். ஒரு ராசிக்கு 7 சனியில் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகப்படியாக என்னதான் லாபங்கள் தொழில் மூலம் எல்லா அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான லாபங்களையும் ஒரு இக்கட்டான நிலையில் கொண்டு வந்து வச்சிருவார். அவர் நிறைய விரயங்களை சந்திக்க வைப்பார். அதன் மூலம் பொருளாதார இழப்புகள் ஏற்படும். திடீரென்று நஷ்டங்கள் இந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ அதன் மூலம் விரக்தி, ஏமாற்றங்கள், இடையூறுகள், தடை, தாமதங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அவ்வப்போது ஆலய வழிபாடு மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு, பைரவர் வழிபாடு இதெல்லாம் மேற்கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு ஏழை தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த இயன்றதை ஒரு உதவி புரியுங்க. இந்த மாதிரி செய்யும்போது அவருடைய அருள் பார்வை நமக்கு கிடைக்கும். ஏன்னா கர்மக்காரகன் எல்லாமே நீதி நேர்மையாக இருக்கக்கூடியவர். நீங்கள் செய்யக்கூடிய கர்ம பலன் தகுந்த மாதிரியான பலன்களை அளிக்கவல்லவர். நீங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கூறி கொடுப்பார். இதன் மூலம் உங்களுக்கு ஏற்றம் தான். ஸோ நல்லது செய்வோம், நல்லதே செயல்படுத்துவோம். மற்றபடி உங்களுக்கு மற்ற கிரகங்களெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வைகாசி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாகவே இருக்கிறது. மீனம் ஏற்றம்.